ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீர்கள்? எல்லாரும் அடியே சொல்லலாமா? ஹல்லேலூயா. புது வருடத்திலே உங்கள் முகங்களை பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு வந்த நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று ஒருவரை மாற்றி ஒருவர் சொல்லலாமா? இந்த ஆராதனைக்கு வந்த நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் நல்லவர். இந்த புதிய வருடத்தை உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார், எங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். அநேகர் இந்த வருடத்தை காணாமல் போயிருக்கிறார்கள். நேற்று இருக்கிறவர்கள் இன்றைக்கு இல்லை. ஆனாலும் கர்த்தர் நமக்கு நல்ல சுகத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து, நல்ல உற்சாகத்தை கொடுத்து, ரொம்ப அழகா குளிச்சு அழகா கிளம்பி செஞ்சுட்டீங்க. சர்ச்சைக்கு வந்திருக்கீங்க. முகங்களை எல்லாம் பார்க்கும்போது மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளிலே ஒரு வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். சுகவாழ்வு உங்களுக்கு உண்டு. சொல்லுங்க பாப்போம். சுகவாழ்வு உங்களுக்கு உண்டு. ஆண்கள் மட்டும் சொல்லுங்க, சுகவாழ்வு எனக்கு உண்டு. சுகவாழ்வு எனக்கு உண்டு. பெண்கள் எல்லாரும் சொல்லுங்க, சுகவாழ்வு எனக்கு உண்டு. சுகவாழ்வு எனக்கு உண்டு. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஆமென் ஆமென். எல்லா நேரமும் மாறிடும் நேரம், நம் சுகவாழ்வு துளிர்த்திடும் காலம். எல்லா நேரமும் மாறிடும் நேரம், நம் சுகவாழ்வு துளிர்த்திடும் காலம். கலங்காதே என்றும் திகையாதே என்னால் அழைத்தவர் முன் செல்கிறார். கலங்காதே என்றும் திகையாதே என்னால் அழைத்தவர் முன் செல்கிறார். அவர் நாமம் எல்லோரே நம்மை எந்நாளும் காக்கின்றவர். கைவிடப்படுவதில்லை, நீ ஒடுங்கி போவதில்லை. அல்லேலூயா. கைவிடப்படுவதில்லை, நீ அவமானம் அடைவதில்லை. எல்லா நேரமும் மாறிடும் நேரம். சுகவாழ்வு துளிர்த்திடும் காலம். எல்லா நேரமும் மாறிடும் நேரம், நம் சுகவாழ்வு துளிர்த்திடும் காலம். கலங்காதே என்றும் திகையாதே என்னால் அழைத்தவர் முன் செல்கிறார். கலங்காதே என்றும் திகையாதே என்னால் அழைத்தவர் முன் செல்கிறார். அவர் நாமம் எல்லோரே நம்மை எந்நாளும் காக்கின்றவர். அவர் நாமம் எல்லோரே நம்மை எந்நாளும் காக்கின்றவர். கைவிடப்படுவதில்லை, நீ ஒடுங்கி போவதில்லை. அல்லேலூயா. கைவிடப்படுவதில்லை, நீ அவமானம் அடைவதில்லை. எல்லா நேரமும் மாறிடும் நேரம், நம் சுகவாழ்வு துளிர்த்திடும் காலம். எல்லா நேரமும் மாறிடும் நேரம், நம் சுகவாழ்வு துளிர்த்திடும் காலம். ஆமென். எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், நம்முடைய சுகவாழ்வு துளிர்த்திடும் காலம். நம்முடைய சுகவாழ்வு என்றால் என்ன என்பதை பற்றி நாம் சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரிந்ததை சொல்லுங்க பாப்போம். என்ன சுகவாழ்வுனா என்ன அப்படிங்கறத சொல்லுங்க பாப்போம். சரி, முதல் பாயிண்ட் நீங்க சொல்லிட்டீங்க. சரி, அடுத்தது எதிரிகள் இல்லாம வாழ்வது. எதிரிகள், பகையாளி, சத்துரு இவங்கெல்லாம் இல்லாமல் இருக்கிறது. அடுத்ததாக சண்டை இல்லாத வாழ்க்கை.
வாழ்க்கை. அடுத்ததாக எந்த கவலையுமே இல்லாத ஒரு வாழ்க்கை, அதுதான் சுக வாழ்வு. நல்ல ஆரோக்கியம், நல்ல நல்ல சுகம், நல்ல நிம்மதியான வாழ்க்கை. என்ன அநேகர் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா நிம்மதியே இல்லை அப்படின்றாங்க. அந்த நிம்மதியை கொடுக்கிறது யார் தான்? நம்முடைய தேவன். அதான் அடுத்ததாக பார்க்கும்போது நல்ல வீடு, நல்ல குடும்பம், நல்ல சம்பளம். என்ன ஒரு 5 இலக்கத்துல சம்பளம் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும்ல. 5 இலக்கம்னா எத்தனை? 1 லட்சம். 1 லட்சம் சம்பளம்னா ரொம்ப நிம்மதியா இருக்கும், சந்தோஷமா இருக்கலாம். ஆமா. அப்போ 6 லட்சம் இருக்கும். ஆமா, 10,000 சம்பளம் தான் 5 லட்சம். 6 லட்சம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். அந்த மாசம் ஃபுல்லா நம்ம நல்ல சந்தோஷமான பாடல்களை பாடுவோம் இல்லையா, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். நம்ம நல்ல சபை கிடைச்சா நமக்கு ஒரு நல்ல நிம்மதி கிடைக்கும். நல்ல பாஸ்டர் கிடைச்சா நல்ல நிம்மதி கிடைக்கும். அநேகர் சொல்றாங்க நல்ல சபையே எங்களுக்கு இல்லை, நல்ல போகிறது இல்லை அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா உங்களுக்கு நல்ல சபையை கொடுக்க நீங்கள் எப்படி இருக்கிறீங்களா? ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். அல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அதான் நம்ம வாசிக்கும் பொழுது கர்த்தரை இவ்வளவு சமீபமாக பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? அநேகர் தேடி தேடி அலைகிறாங்க, தெய்வத்தை தேடி அலைகிறாங்க. தெய்வம் நம்ம கூட என்ன செய்யறாரு? இருக்கிறார். அவர் தான் சொல்றாரு, உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். சீக்கிரத்தில் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு நொடி பொழுது அல்லது ஒரு சில கணப்பொழுது, சில மாதங்கள், சில வாரங்கள், அப்படி ஒரு சீக்கிரமாக. அது ஒரு லாங் பீரியடா இல்ல, சீக்கிரம், அது டக்குனு நடக்கும் அப்படிங்கறது அர்த்தம். சுகவாழ்வுங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல வந்து ப்ராஸ்பரிட்டி லைஃப். எப்படி சொல்லுங்க? ப்ராஸ்பரிட்டி லைஃப். ரெண்டாவதாக வெல்ஃபேர் அப்படின்னு சொல்றாங்க. வெல்ஃபேர், ஆரோக்கியமான நல்ல சுக வாழ்வு. அடுத்ததாக மூணாவதாக நம்ம எல்லாரும் தெரிஞ்ச இங்கிலீஷ் ஹாப்பி லைஃப். என்ன சுக வாழ்வு, ஹாப்பி லைஃப் அப்படின்னு சொல்லி அதை தேவன் நமக்கு கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். முதலாவதாக சுக வாழ்வுன்னா என்ன அப்படின்னு சொன்னா, இதை நம்ம பார்த்தது போல எந்த கவலையும் இல்லை, எந்த சண்டைகளும் இல்லை, நல்ல குடும்பங்கள், இப்படி அமைத்து கொடுக்கிற வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். நீங்க அநேக நேரங்களிலே நினைக்கலாம், போன வருடத்திலே நீங்கள் பல போராட்டங்களை சந்தித்திருக்கலாம், பல கவலைகளை சந்தித்திருக்கலாம், பல மேடு பள்ளங்களை என்ன செய்திருக்கலாம், சந்தித்திருக்கலாம், முட்கள் நிறைந்த பாதைகளிலே நீங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் அந்த பாதைகளை எல்லாம் உங்களை தேவன் என்ன செய்தாரா? தூக்கி சுமந்தாரா. ஆமென். என் பிள்ளைகளுக்கு காலில் முள்ளு குத்துச்சுன்னா வலிக்குமே சொல்லி என்ன செஞ்சார் ஆண்டவரே? தூக்கி சுமந்தார். உபாகமத்துல 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், ஒரு தகப்பன் தன் குழந்தையை சுமந்து கொண்டு போனது போல இவ்விடம் வரைக்கும் கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்தாரே என்று மோசே சொல்லுகிறார். அப்படி கர்த்தர் உங்களை போன வருடம் முழுவதும் தூக்கி சுமந்து கொண்டு நடத்தி வந்தார். அடுத்ததாக நாம் ஒன்று பார்க்க போகிறோம், சுக வாழ்வு துளிர்ப்பதற்கு யாருடைய வாழ்க்கை துளிர்த்தது என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். வேதத்திலிருந்து ஒரு நபரை பார்ப்போம். ரூத் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். ரூத்தின் சரித்திரம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். அவளை நோக்கி என் மகனே வாழ்ந்திருக்கும்படி. ஆமென். அவர் ரூத்துடைய மாமியார் பேர் என்ன பேருங்க? நகோமி. அந்த நகோமி ரூத்தை பார்த்து சொல்லுகிறார், நீ என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ அப்படின்னு சொல்றார். அப்போ ஒரு மாமியாருக்கு தன்னுடைய மருமகள் நல்லா வாழணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது போல தேவனாகிய கர்த்தருக்கு நாம் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் நல்லா வாழணும்னு என்ன செய்யறாரு? அவர் விரும்புகிறார். அவர் அதை அவளோடு எதிர்பார்க்கிறார். என் பிள்ளைகள் சுகமாய் வாழ வேண்டும், சௌக்கியமாய் வாழ வேண்டும், ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தேவன் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். இந்த ரூத்தை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, இந்த ரூத்து தான் வணங்கி வந்த தெய்வங்களை விட்டு விட்டார். இங்க மோவாப் தேசத்து பெண் தான் யாரு? ரூத்து. மோவாப் தேசம் விக்கிரகங்கள் நிறைந்தது, அங்கே ஆராதனை இல்லை, அங்கே இயேசு கிறிஸ்து கிடையாது. இயேசு கிறிஸ்துனா யாருமே அவங்களுக்கு தெரியாது. அவங்க விக்கிரகங்கள் நிறைந்த அந்த மோவாபியர் குடும்பத்தில் இருந்த அந்த ரூத் தான் வணங்கி வந்த விக்கிரகங்களை விட்டு விட்டார். இஸ்ரவேலின் தேவனை உறுதியா பிடித்துக் கொண்டார். இஸ்ரவேலின் தேவனை அதிகமா நேசித்தார். இந்த நகோமி கூட பாருங்க, ஒரு சில நேரங்களில் குறை சொல்றார், சர்வ வல்லவர் எனக்கு
கிடைக்காது அப்படின்லாம் சொல்லவே இல்லை. என்ன ரொம்ப உறுதியா என்ன செஞ்சுட்டார் இயேசு கிறிஸ்துவ? யெகோவா தேவனை உறுதியாய் பிடித்துக் கொண்டார். தன்னுடைய தெய்வத்தை விட்டுட்டார், தன்னுடைய பழக்க வழக்கத்தை விட்டுட்டார், தன்னுடைய தேசத்தை மறந்தால் இஸ்ரவேல் தேவனை உறுதியாய் பிடித்துக் கொண்டார். அப்பொழுதுதான் அந்த கர்த்தர் அவளுக்காக போவாசை ஆயத்தப்படுத்துகிறார். ஆப்பிரிக்க தேசத்திலே அடிமைகளை விலைக்கு வாங்குகிற ஒரு சந்தை இருக்கும் ஆப்பிரிக்க தேசங்கள்ல. சில வருடங்களுக்கு முன்பதாக, இப்ப இல்ல அந்த பழக்கங்கள், சில ஆண்டுகளுக்கு முன்பதாக, அப்போ ஆப்பிரிக்க தேசத்திலே அந்த அடிமைகளை விற்கப்படுகிற சந்தையிலே அநேக இளம் பெண்கள், அழகிய பெண்களை கொண்டு வந்து அங்க விற்பாங்க, நிறைய பணங்களுக்காக விற்பாங்க. அப்ப அந்த பிள்ளைகளை ஒவ்வொரு பெரிய பெரிய செல்வந்தர்கள் என்ன செய்வாங்க, அந்த பிள்ளைகளை விலை கொடுத்து வாங்குவாங்க. நல்லா கவனிங்க, எல்லாம் கவனிங்க, சின்ன பிள்ளை அவங்க பாட்டு கேட்கணும், நீங்க கவனிங்க. அந்த பிள்ளைகளை விலைக்கு வாங்கி அவங்க அவங்க என்ன வேலை சொன்னாலும் அவங்க செய்யணும், அடிமை போல நடத்துவார்கள். அவங்களுக்கு பணம் கொடுத்து வாங்கியாச்சு, இந்த பிள்ளைங்க இவங்களுக்கு சொந்தமாயிட்டாங்க, அதனால அவங்க என்ன வேணாலும் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க, அடிமைத்தனம். அப்போ ஒரு செல்வந்தர் அந்த ஆப்பிரிக்க தேசத்திலே ஒரு மகளை அடிமை விலைக்கு வாங்குகிறார். அப்ப இந்த பெண் அந்த அடிமை சந்தைக்கு போனதுல இருந்து அழுதுட்டே இருக்கு அந்த பொண்ணு, அழகான பெண். அப்ப அந்த செல்வந்தர் அந்த பெண்ணை வாங்கிட்டு, ஏமா நீ அழுகுற அப்படின்னு கேட்டிருக்கிற. அப்ப இந்த பெண் சொல்லி இருக்குது, இதோட நான் 4வது முறை விற்கப்படுகிறேன். எட்டாவது முறை, 4வது முறை. ஒவ்வொரு முறையும் 3 வருடங்கள் அடிமைத்தன வாழ்க்கை, 4 முறை என்னை விற்று விட்டார்கள். இப்பொழுது என்னையும் கூட 5வது முறையாக என்னை விற்று கொண்டிருக்கிறார். ஆனா எனக்கு என்னைக்கு இந்த அடிமைத்தனம் முடியுமோ தெரியல. நான் ஒரு சுக வாழ்வை எதிர்பார்க்கிறேன், அது எனக்கு நடக்கிற மாதிரியே தெரியல. நான் 2 தடவை அடிமைப்படும்போது 3வது தடவை நான் விடுதலை ஆயிடுவேன் நினைச்சேன். அப்பயும் என்னை யாருமே விடுதலை செய்யல. எனக்கு சுக வாழ்வே இல்லையே, என்னுடைய அடிமைத்தனம் இப்படியே என்னுடைய வாழ்க்கை முடிந்து விடுமோ என்று சொல்லி அவள் மிகுந்த மனவேதனையோடு என்ன செய்தார், அந்த செல்வந்தர்கிட்ட சொல்லி அழுதார். உடனே அந்த செல்வந்தர் சொன்னா, மகளே நீ பயப்படாத. என்ன சொன்னாரு? மகளே நீ பயப்படாத, என்னுடைய செல்வம் சொத்து எதுவுமே எனக்கு வாரிசே இல்ல. என்னுடைய மனைவி, நான் ஆசையாக வைத்திருந்த என்னுடைய மனைவியும் நோய் வைத்து இறந்து போயிட்டா. எனக்கு பிள்ளைகளே இல்ல. உன்னை என் மகனாய் நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீ இந்த என்னுடைய சொத்தை எல்லாம் நீ என்ன செய்ய அனுபவித்துக் கொள். நீ இந்த வீட்டை நல்லா ஆசீர்வாதமா நீ இருந்துக்கோ, நீ சுதந்திரமா இரு. உனக்கு அடிமைத்தன வாழ்க்கை இல்லை. நான் இன்னும் 2 வேலைக்காரர்களை கூட்டி வருகிறேன், அவர்கள் உனக்கு பணிவிடையை செய்வார். ஹல்லேலூயா. அப்படி சொல்லி அந்த செல்வந்தர் அந்த மகளை என்ன செய்தாரா, உற்சாகப்படுத்தினார். அன்னைக்கு நீங்கின கண்ணீர் அந்த சகோதரிக்கு என்ன செய்யல, அடுத்து கண்ணீர் வரல. அவளுடைய வாழ்க்கை அடிமைத்தனம் என்ன செய்வது மாறி ஒரு சுக வாழ்வை அந்த மகள் அனுபவித்தார் என்று சொல்லி ஒரு கட்டுரையிலே நான் வாசித்தேன். அன்பான தேவனுடைய ஜனங்களே, நீங்களும் பலவிதமான அடிமைத்தனங்களிலே நீங்கள் கட்டப்பட்டு இருக்கலாம். எனக்கு ஒருவேளை எனக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லையே என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். டாக்டர்கள் சொல்லுகிற கருத்து உங்களுக்கு இனிமே வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த வாய்ப்பு இல்லாத இடத்துல தொடங்குகிறவர் தான் நம்முடைய சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. சில நேரங்களிலே சில கேஸ், கோர்ட் அந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் சிக்கிக் கொண்டு இருக்கலாம். அதிலிருந்து தேவன் ஒரு விடுதலையை தரப்போகிறார். இந்த வருடம் உங்களுக்கு ஒரு சுக வாழ்வு உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் செய்வார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நாம் ஆதியாகமத்திலே வாசிக்கும் பொழுது சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் என்று அதிகமாக வந்திருக்கிறோம். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அடுத்ததாக அந்த ரூத்தை போவாசை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி ரூத்துக்கு ஒரு சுக வாழ்வை அமைத்து கொடுத்தார். உறுதியாக பற்றி கொண்ட ரூத் தேவனை உறுதியாக பற்றி கொண்டதால் அவளுக்கு ஒரு சுக வாழ்வை கர்த்தர் கொடுத்து அவளை கனப்படுத்தினார். ஆகவே அந்த சுகமான வாழ்க்கையை பெற்றுக்கொண்ட ரூத் போல நீங்களும் இந்த நாளிலே தேவனை என்ன செய்ய வேண்டுமா, உறுதியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சில பொருத்தனைகளை எடுப்போம், கொஞ்ச நாள் நம்ம செய்வோம், அடுத்து நம்ம என்ன செய்ய மாட்டோம், அப்படியே எக்ஸைட் இருக்கட்டும் அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு போயிடும். அப்படிலாம் இல்லாம ஒரு சில பொருத்தனைகளை நீங்க எடுத்தீங்கன்னா அதை டைரியில எழுதி வச்சு அதை நீங்க என்ன செய்யணும், செயல்படுத்தணும். ஒரு நாள் செய்ய முடியாட்டி பரவாயில்ல, நம்முடைய விளைவினோம். அடுத்த நாளும் செய்ய முடியாம என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது. நான் செய்யலைங்கிற ஒரு மனபாரம் உங்களுக்குள்ள இருக்கணும். அப்படி நீங்க செய்யும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை என்ன செய்யறாரு, சுக வாழ்வை தேவன் உங்களுக்கு அமைத்து கொடுக்கிறார். ரூத்துக்கு கொடுத்த சுக வாழ்வு போல உங்களுக்கும் தேவன் சுக வாழ்வை தருவார். புது வாழ்வு எனக்கு தந்தார்
வார்த்தை வாசிப்போம். யோசுவா 5ஆம் அதிகாரம். பஸ்காவின் மறுநாளாகிய அன்றைய தினம் அவர்கள் தேசத்தினுடைய தானியங்களாகிய புளிப்பில்லாத அப்பங்களையும் சுட்ட கதிரையும் புசித்தார்கள். புளிப்பில்லாத அப்பங்களையும் சுட்ட கதிர்களையும் புசித்தார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது 40 வருடம் வனாந்தரமான வாழ்க்கை. 40 வருடம் இவங்க வனாந்தரத்திலேயே நடக்கிறாங்க. நடந்து பயணம் பண்றாங்க. இப்பெல்லாம் ஒரு கடைக்கு போகணும்னா கூட நம்ம என்ன செஞ்சோம், டக்குனு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வண்டியிலே போயிட்டு வந்துடுறோம். ஒரு பெரிய நிகழ்ச்சி எதுவும் பண்ணணும், ஒரு கார் புக் பண்ணி போகணும்னு நம்ம ஆசைப்படுறோம். நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்க, எல்லா இடங்களுக்குமே நடந்தே போயிருக்கிறாங்க. அவ்வளோ 40 வருஷம் நடந்து அந்த வனாந்தர வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார்கள். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விதைக்கவே இல்லை. 40 வருஷம் என்ன செய்யறாங்க, விதைக்கவே இல்லை, அறுவடையும் செய்யல. அவங்க ஏதாவது பாடுபட்டாங்களா, களை எடுத்தாங்களா, எதுவுமே செய்யல. 40 வருஷம் அவங்களை போஷித்தார். அந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அன்றைய தினம் தேசத்தினுடைய தானியத்தால் ஆகிய அப்பங்கள் சுட்ட கதிர்கள். அப்ப அந்த தேசத்தின் தானியம் தான் கானான் தேசம். கானான் தேசத்துக்கு அவர்கள் போன உடனே அவர்களுடைய சுக வாழ்வு துளிர்த்தது. அவங்க இந்த அடிமைத்தன வாழ்க்கை, அந்த வனாந்தரமான வாழ்க்கை எல்லாம் மாறி அவர்களுக்கு ஒரு சுக வாழ்வை தேவன் கொடுத்தார். அந்த தேசத்திலே அவர்கள் விதைக்கல. கானான் தேசத்துக்கு போய் விதைச்சாங்களா, விதைக்கல. அறுத்தாங்களா, அறுக்கல. எந்த வேலையுமே செய்யல. அன்னைக்கே அவங்க தேசத்தினுடைய கதிர்களை என்ன செய்தாங்க, அந்த தேசத்தின் பலனை புசித்தார்கள். அப்ப இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு புது வாழ்க்கையை, சுகமான வாழ்க்கையை அவர் ஆரம்பித்து கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு சில நேரம் நினைக்கலாம், நம்ம நிறைய உழைக்கிறோம், நம்ம கையில காசு என்ன செய்ய மாட்டேங்குது, நிக்க மாட்டேங்குது. ஏன்னா ஒரு ஓட்ட பையில போட்டா காசு நிக்குமா, நிக்காது. ஒரு பெரிய தொட்டி இருக்கு, தண்ணி தொட்டி, அதுல தண்ணியை நிரப்பிக்கிட்டே இருக்கும், நிரம்பவே மாட்டேங்குதுன்னா நம்ம என்ன செய்வோம், கண்டுபிடிப்போம். எங்கேயோ ஒரு லீக்கேஜ் இருக்குது, சின்ன ஓட்டை இருந்தா கூட தண்ணி அடிச்சுட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது தொட்டி நிறைய வாய்ப்பு இல்லை. இப்படி பல காரியங்களே நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். நான் நல்லா சம்பாதிக்கிறேன், வீட்டுல என்ன செய்யல, சம்பாத்தியம் நிக்க மாட்டேங்குது, நான் எவ்வளவோ ஜோம் பண்றேன், என்னுடைய ஜெபங்கள் என்ன செய்யல, கேட்கப்படல. இப்படி சொல்லி பல காரியங்களை நீங்கள் சிந்தித்து இந்த நேரத்தை வந்திருக்கிறீர்கள். அன்பான தேவனுடைய ஜனமே, உங்களை பார்த்து சொல்லுகிறார், தேவன் சொல்லுகிறார், உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஆமென். அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் கஷ்டப்படாம, ஒரு பிரயாசமும் படாம அவ்வளவு அழகான அந்த தேசத்து அப்பங்களை புசித்தார்கள். அவர்களுடைய வாழ்வு துளிர்த்தது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி நீங்கள் சில காரியங்களை இழந்து போயிருக்கலாம், சில நஷ்டங்களை சந்தித்திருக்கலாம், சில நிலங்களை இழந்திருக்கலாம், வீடுகளை இழந்திருக்கலாம், உறவுகளை இழந்திருக்கலாம். இப்படிப்பட்ட சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடந்திருக்கும். ஆனால் நீங்கள் கவலைப்படாதீர்கள், ஒன்று மாத்திரமே நிச்சயம், தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உதவி செய்ய உங்களுக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக நாம் ஒருவரை பார்ப்போம். பிரதான ஆசாரியர் ஆரோனை பற்றி பார்க்க போகிறோம். என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 5 வசனம் 8ஆம் வசனம், 17, 5. நான் தெரிந்து கொள்கிறதை போல் பேசுவோம். இப்படி இஸ்ரவேல் புத்திரனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். போதும். ஆரோனை போல் துளித்தது 8ஆம் வசனம். மறுநாள் மோசே சாட்சி கூடாரத்தில் பேசின போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இந்த ஆரோன் போல் துளிர்த்தது. போதும். அது மறுபடியும் அந்த முடிச்சிருந்த அந்த வசனம், துளிர்விட்டு பூ பூத்து கொடுத்தது. ஆமென். அல்லேலூயா. ஆமென். இந்த வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அந்த ஆரோனை பற்றி இஸ்ரவேல் மக்களுக்குள்ளே ஒரு விதமான முறுமுறுப்பு, விமர்சனங்கள். இவங்க என்ன பெரிய இவங்க எல்லாம் பெரிய இதாக சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்படி செஞ்சுட்டு இருக்காங்க, இவங்க கூட தான் ஆண்டவர் இருக்கிறாரு, நம்ம கூட எல்லாம் இல்லையா, இப்படி எல்லாம் என்ன செய்யறாங்க அந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் முறுமுறுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆரோனுக்கு விரோதமாக. அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் தெரிந்து கொண்ட மனுஷனுடைய கோல் என்ன செய்யும், துளிர்க்கும். அந்த கோல் என்னன்னு கேட்டீங்கன்னா வாதுமை மரத்தின் ஒரு தடி கோல். அந்த கோல் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது நல்ல பச்சையான தடி கிடையாது, காய்ந்து போன ஒரு விறகுக்கு சமமான ஒரு கோல். காய்ச்சி போன
வருமா? காஞ்சி போன விறகு அதுல இடம் இருக்குமா? கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இல்ல. அப்படி ஆண்டவர் சொல்றாரு 12 கோத்திரத்துக்கு 12 கோல்களை கொண்டு வாருங்கள். அதை எங்க வைக்கணுமா? சாட்சி கூடாரத்தின் பக்கத்துல வைங்க. நான் தெரிந்து கொள்கிறது யாரோ அவருடைய கோல் மட்டும் என்ன செய்யும்? துளித்திருக்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர்களுடைய முறுமுறுப்பை ஒழிய பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த 12 கோலை கொண்டு போய் அந்த சாட்சி கூடாரத்தில் வைக்கும் பொழுது 11 கோல்களும் விறகு மாதிரியே தான் இருக்கு. அந்த 12வது கோல் என்ன செய்திருந்தது? துளித்திருந்தது. துளி மட்டும் விடாது, என்ன இருந்துச்சாம்? பூத்தது, வாசனை பழங்களை கொடுத்தது. ஒரு விறகு கட்டையில இப்படி ஒரு இலைகள் முளைத்து ஒரு பழங்கள் உண்டாகும் என்று சொன்னால், இப்படி அந்த ஒரு விறகு கட்டையில காய்ந்து போன தடியிலே ஒரு துளிர்க்க வைக்க தேவனால் முடியும் என்று சொன்னால், உங்கள் பட்டு போன வாழ்க்கையை துளிர்க்க செய்ய தேவனால் ஆமென் ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு சுகமான வாழ்க்கையை கொடுப்பதற்கு என் தேவனால் கூடும். ஹல்லேலூயா. உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ஹல்லேலூயா. உங்கள் நம்பிக்கை உடைந்து போயிருக்கலாம், உங்களுடைய எதிர்கால கனவுகள் கலைந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் ஆமென் ஹல்லேலூயா. உற்சாகமா சொல்லலாமா? என் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். சவுண்டை பார்த்து இன்னும் கொஞ்சம். என் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஹல்லேலூயா. பட்டு போன உங்கள் வாழ்க்கையை துளிர்க்க செய்ய என் தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படியாக உங்களை பற்றி விமர்சனங்கள் மாறப்போகிறது. இந்த ஆரோனுக்கு விரோதமாய் விமர்சனங்கள் பண்ணிய மக்கள் மத்தியிலே கர்த்தர் அவருடைய முகத்தை பிரகாசிக்க செய்தார், அவருடைய தலையை உயர்த்தினார். அதுபோல உங்களை பற்றிய விமர்சனங்கள் உங்கள் குடும்பத்தாருக்குள்ளோ அல்லது நீங்கள் பார்க்கிற வேலை ஸ்தலங்களிலே உங்களை பற்றி வித்தியாசமாக பேசுகிற மக்கள் மத்தியிலே உங்களுடைய விமர்சனங்களை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம், ஆண்டவரை பார்க்கவே இல்லையே. சில நேரங்களில் நமக்கு ஜனங்கள் பேசும்போது சொல்றாங்க, தேவனுக்கு கண்ணு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படிதான் சொல்றாங்க? என்ன நிறைய நாட்கள் நான் காத்திருக்கிறேன், எனக்கு எதுவும் நடக்கலன்னு சொல்றாங்க. ஆனா உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை காண்கிற தேவன், நீர் என்னை காண்கிற தேவன் அப்படின்னு சொல்லுகிறார். ஆகவே உங்களை பற்றி விமர்சனங்கள் என்ன செய்ய போகிறது? மாற போகிறது. அற்புத 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 இயேசு அற்புத. அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத. உற்சாகமாக அற்புத அற்புத இயேசு அற்புத. அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத. உங்களை பற்றி விமர்சனங்களை மாற்றுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுடைய திருமணம் தடைகளோடு இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு வந்திருக்கலாம். அல்லது கடன் பிரச்சனையிலே நான் இன்னும் சிக்கிக் கொண்டிருக்கிறேன், இந்த கடனிலே ஒரு முடிவு இல்லையா, கடன் வாழ்க்கையிலிருந்து நான் ஒரு விடுதலை பெற வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் நினைத்து வந்திருக்கலாம். அல்லது உங்கள் வேலையிலே ஒரு உயர்வை நோக்கி நீங்கள் வந்திருக்கலாம், எனக்கு வேலையில ஒரு உயர்வு வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வந்திருக்கலாம். இந்த தடைகள் எல்லாவற்றையும் நீக்குகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய தடைகளை நீக்கி நீங்கள் நினைத்திருக்கிற காரியங்களிலே ஒரு அதிசயத்தை இன்று செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை முழு மனதோடு முழு இருதயத்தோடு விசுவாசிக்கும் பொழுது அந்த வசனம் நிச்சயமாக உங்கள் குடும்பத்திலே நிறைவேறும். வசனங்களை எழுதி வச்சு அறிக்கையிட்டு ஜெபிக்கணும். ஏசப்பா, இந்த வார்த்தையை நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? சொல்லியிருக்கீங்க. நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்ப மனுஷர்கள் எழுதி வைத்த மனுஷர்கள் எழுதினாலும் தேவன் சொன்ன
சொல்லவே பொய்யுரையாத தேவன். பொய் சொல்லவே மாட்டார். அவர்கிட்ட பொய்யே கிடையாது. நம்ம தான் அவசரத்துக்குலாம் என்ன செய்யறோம்? பொய் பேசுறோம். அவசரத்துக்கு பேசுவோம், நல்லதுக்கு பொய் பேசுவோம், அப்படிதான் பேசுறோம். நான் இதை சொன்னேன்னா இது தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைச்சு எல்லாம் சிரிக்கிறாங்க. எல்லாம் அனுபவத்துல பயங்கரமா என்ன அப்படிலாம் நம்ம பொய் பேசுறோம்னா தேவன் என்ன செய்ய மாட்டாரா? பொய் பேசவே மாட்டாரு. சிலர் பொய் பேசுறது உடனே கண்டுபிடிச்சிடலாம். நான் அப்படிதான் ரொம்ப சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவேன். என்ன அந்த மாதிரி பொய் பேசுறத சீக்கிரம் அது கூட சொல்ல தெரியல, அவங்களுக்கு பொய்யை பேச தெரியல. அதை இவங்க கண்டுபிடிச்சவங்க தெரியாம என்ன செஞ்சிடுறது சொல்லிடுறதால நம்முடைய தேவன் பொய்யுரையாத தேவன். ஹல்லேலூயா! எவ்வளவே பொய்யுரையாத தேவன். ஆமா, கர்த்தர் நல்லவர். அப்படி உங்களுடைய விமர்சனங்களை கர்த்தர் மாற்றுவார். பட்டு போன உங்கள் வாழ்க்கையை துளிர்க்க செய்கிறார். ஹல்லேலூயா! உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். உங்கள் நம்பிக்கை உடைந்து போன நம்பிக்கை இன்று உருவாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா! இந்த சர்ச்சுக்கு ஆண்டவரே நான் என்னை பற்றி நீங்க என்ன நோக்கம் வச்சிருக்கீங்க, எனக்கு என்ன வார்த்தையை கொடுக்க போறீங்கன்னு சொல்லி ஆவலோடு வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஹல்லேலூயா! ஆகவே அந்த கோல் எங்க இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, எங்க இருந்தது? சாட்சி கூடாரம் அந்த கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தது. அதனாலே அது என்ன செய்தது? துளிர்த்தது. அப்ப நம்ம என்ன இருக்கணும்? தேவனுடைய சமூகத்துல இருக்கணும், அதிகமாய் செபிக்கணும். போன வருஷம் நீங்க 1 மணி நேரம் ஜோம் பண்ணி முடிச்சிட்டேன் போன வருஷம் அப்படி சொல்றவங்க கை தூக்குங்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஜோம் பண்ணேன் அப்படி சொல்றவங்க கொஞ்சம் கை தூக்குங்க பாப்போம். சரி, 1 மணி நேரம் வேண்டாம், ரொம்ப அதிகமா 1/2 மணி நேரம். என்ன அரை கை தூக்குறீங்க? அப்ப 1/4 மணி நேரமா? சரி, 1/2 மணி நேரம் வேண்டாம், அது ரொம்ப அதிகமா இருக்கு. 20 நிமிஷம். என்ன ஏசப்பா நான் பெந்தேகோஸ்தே சர்ச்சுக்கு தான் வந்திருக்கிறேனா? சரி, 20 நிமிஷம் அதிகமா இருக்கு. 10 நிமிஷம். அது பின்னாடி யாரோ 2 பேர் தூக்குறாங்க. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமே நீங்கள் வாக்கியம் உள்ளவர்கள். ஆமே. இப்போ இந்த வருஷத்துல நீங்க பொருத்தனை பண்ணணும். போன வருஷம் 10 நிமிஷம் கூட நான் என்ன செய்யல. ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுத்தாரு, நல்ல பலத்தை கொடுத்தாரு, நல்ல சம்பளத்தை கொடுத்தாரு, நல்ல பிள்ளைகளை கொடுத்தாரு, நல்ல சாப்பாடு கொடுத்தாரு. விதவிதமா முந்தினா பாத்தீங்கன்னா நம்ம வீடுகளில் என்ன செய்வோம்? நல்ல பழைய சோறு சாப்பிடுவோம், ஒரு கஞ்சி போட்டு குடிப்போம், ஒரு உப்புமாவெல்லாம். இப்பெல்லாம் யாருக்குமே அந்த மாதிரி சாப்பாடு கேட்கவே முடியல. கேட்கிற நேரம்லாம் பிரியாணிங்கிறாங்க, நாட்டுக்கோழி குழம்பு, இப்படி நல்ல விதவிதமான ஆகாரங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறாரு. சிரிச்சுக்கிட்டே சாப்பிடுவோம், சிரிச்சுக்கிட்டே ஜோம் பண்ணுவோம். ஜோம் கூடாதா? ஜோம் பண்ணுவோம். 10 நிமிஷம் கூட ஜோம் பண்ணலாம் சொல்றீங்க, ரொம்ப மனசு வேதனையா இருக்குது. இந்த வருஷத்துல ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ரொம்பவே ஜெபிக்கவே தெரியாத ஒரு 20 நிமிஷம் என்ன செய்யுங்க, தினந்தோறும் ஜோம். 20 நிமிஷம் ரொம்ப சீக்கிரமா ஜோம் பண்ணலாம். நீங்க கண்ணு மூடி கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணும்போதே 20 நிமிஷம் முடிஞ்சிருக்கும். பிறகு நீங்க உங்க வேலையில போங்க. காலையில எழுந்த உடனே என்ன செய்யுங்க, 20 நிமிஷம் ஜோம் பண்ணுங்க. வேலைக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தீங்களா, நைட்டு ஒரு 20 நிமிஷம் ஜோம் பண்ணுங்க. அது விருப்பமா ஒரு உற்சாகமா ஆண்டவரை நேசிச்சு செய்யுங்க. ஹல்லேலூயா! ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அவங்க துதிக்கிறதுக்காகவே நம்ம படைச்சிருக்கிறான். துதிக்கவும் நம்ம என் கூடயே என் பிள்ளைங்க இருக்கணுமே ஆண்டவர் என்ன செய்யறாரு, நினைக்கிறாரு. அதனாலதான் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை ஆண்டவர் உண்டாக்க சொன்னார். ஜனங்களுடைய நான் இருக்கிறேன்ப்பா, எனக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்குன்னு சொன்னாரு. அடுத்து தாவீது சொல்லும் பொழுது நான் ஒரு ஆலயத்தை கட்ட போறேன் ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது என்ன சொன்னார்? சாலமோன் தான் ஆலயம் கட்டுவார்னு சொன்ன. ஆலயத்தில் குடியிருந்தார், ஜனங்களோடு குடியிருந்தார். மக்களோடு மக்களா இருக்கிறது தேவனுடைய விருப்பம். ஹல்லேலூயா! ஆகவே உங்கள் இதயத்திலே ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும். நீங்க ஜெபிக்கணும், ஜெபிக்கிற பிள்ளைங்களா இருக்கணும். எந்த காரியத்தை செய்ய முடியும் நீங்க போய் ஒரு 20 நிமிஷம் ஜோம் பண்ணிட்டு செய்யுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா! ஒரு ராஜா இருந்தார், சரியா? ஒரு ராஜா நகர்வலம் வந்தார். இந்த ராஜா நகர்வலம் வரும் பொழுது அங்கே பல விதமான மக்கள் எப்படி இருக்கிறாங்க, இந்த ராஜா நல்ல ஆட்சி செய்யறாருன்னு சொல்றாரா அப்படின்னு பாக்குறதுக்காக அவர் நகர்வலம் வருகிறார். ஒருத்தரை கூப்பிட்டு கேட்கிறாரு, எங்க ராஜா ரொம்ப நல்லவர், இந்த ராஜா உண்மையிலேயே ரொம்ப நல்ல குணம் உள்ளவர், நல்ல ஜனங்களை நேசிக்கிறவர், மக்களுக்கு உதவி செய்கிறவர். அவருக்கு பிறந்தநாள் வந்துச்சுன்னா 1 வாரம் சாப்பாடு போடுவார் ஜனங்கள் எல்லாரும். அப்படி ரொம்ப சந்தோஷமா இருந்தார் அந்த ராஜா. அப்ப நகர்வலம் வரும் பொழுது பல மக்கள் இவரை பற்றி நல்ல சாட்சி சொன்னாங்க. ஒரே ஒரு மனிதர், அவர் பிச்சை எடுக்கிற வேலையை செய்கிறவர். அவர் மட்டும் என்ன செய்யறாருன்னா, ஒரு இது வாழ்நாள் இருக்கு இல்லையா, சாக்கடை, டிரைனேஜ், அதுல கையை விட்டு ஏதோ தேடிக்கிட்டே இருந்தார் ரொம்ப நேரம். அப்ப அந்த ராஜா கேட்டாரு, நீ என்ன தேடிக்கிட்டே இருக்கிறப்பா, இங்க வா கூப்பிட்டு கேட்டாரு. ராஜாவே ஒரு 5 ரூபா காசு என்ன செஞ்சிருச்சு இதுக்குள்ள,
சாக்கடைக்குள்ள விழுந்துருச்சு. நான் தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். உடனே ராஜா சொன்னாரு, நானே இந்த நாட்டு ராஜாவா இருக்கிறேன், நீ வந்து 5 ரூபாயை தேடலாமா? இது எனக்கு பிடிக்காது. அதனால என்ன செய்யற, இந்த தேடுறதை விட்டுட்டு நான் கொடுக்குற இந்த தங்க மோதிரத்தை வாங்கிக்கோ, நீ போட்டுக்கோ அந்த தங்க மோதிரத்தை. இனிமே நீ 5 ரூபாய் என்ன செய்யக்கூடாது, தேடக்கூடாதுன்னு சொன்னாரு. சொல்லிட்டு இப்படி போயிட்டாரு. கொஞ்சம் தூரம் போன உடனே இந்த மறுபடியும் என்ன செஞ்சுட்டாங்க, அந்த மோதிரத்தை பாக்கெட்டுக்குள்ள போட்டுக்கிட்டு சாக்கடைக்குள்ள கை விட்டு மறுபடியும் என்னதான் தேடணும், 5 ரூபாயை தேடிக்கிட்டே இருக்கிறான். மறுபடியும் இந்த மந்திரி கூட போயிருப்பார்ல ராஜாவே, இவர் மறுபடியும் தேடுறாரு. உடனே அந்த ராஜா திரும்பி வந்தார். இங்கெல்லாம் உனக்கு தங்க மோதிரம் கொடுத்தேல, ஏன் மறுபடியும் தேடுற? ராஜாவே சரி இனிமே நான் தேட மாட்டேன். அவர் லேசா திருப்பி சொன்ன உடனே திரும்ப ஒரு வைர மோதிரத்தை ராஜா என்ன செய்தாரு, முதல்ல என்ன கொடுத்தாரு, முதல்ல என்ன கொடுத்தாரு, தலை செஞ்சாரா, தங்க மோதிரத்தை கொடுத்தாரு. அடுத்ததான் என்ன கொடுத்தாரு, வைர மோதிரத்தை கொடுத்தாரு. சரி இப்ப இனிமே நீ என்ன செய்யக்கூடாது, தொடவே கூடாது, கத்துக்கோ. நான் இந்த ராஜா இந்த மாதிரி என் பிள்ளைங்களாம் இப்படி இருக்கக்கூடாது. லேசத்துக்கு மறுபடியும் என்ன செஞ்சுட்டான், உள்ள போட்டு தேடுறான். 5 ரூபாயை காணுவேன். மறுபடியும் மந்திரி சொல்றாரு, ராஜாவே இந்த மாதிரி மறுபடியும் அவர் எடுத்தார். ராஜா திரும்பி வந்தார். சொன்னார், நான் உனக்கு 2 தடவை சொல்லி 2 தடவை 2 மோதிரம் என்ன செஞ்சுட்டேன், கொடுத்துட்டேன். ஆனா நீ என்ன செய்யற, இதுக்குள்ளே தேடிக்கிட்டு இருக்கிற, இப்படி இருக்காத சொன்னார். உடனே ராஜாவை மன்னிச்சிருங்க, இனிமே நான் செய்யவே மாட்டேன். அப்ப ராஜா சொன்னாரு, உனக்கு வைர மோதிரம் கொடுத்துட்டு தங்க மோதிரம் கொடுத்துட்டு இப்ப இன்னொன்னு கொடுக்க போறேன் கிஃப்ட். என்ன கொடுக்க போறேன்னா, இந்த நாட்டுல பாதி ராஜ்யத்தை உன் பேர்ல என்ன செய்ய போறேன், எழுதி வைக்க போறேன்னு சொல்லிட்டாரு. உடனே இவன் சொன்னா, இவன் கேட்கறான், ராஜாவே இது உண்மையா? உண்மையாவே நான் கொடுப்பேன், நான் இந்த நாட்டு ராஜா, நான் செய்யறது உண்மை. உடனே இவன் கேட்கறான், ராஜாவே இந்த வாருங்கள் சாக்கடை அந்த பகுதியில வருதா, நீங்க கொடுக்குற பகுதியில வருதா? அப்ப அவன் என்ன எண்ணத்துல இருக்கான் பாருங்க, அவனுடைய எண்ணம் என்ன செய்யவே இல்லை, அந்த 5 ரூபாயிலே புரியாதுங்க. அந்த உள்ள போன 5 ரூபாயை தேடணும், இது எழுதி கொடுத்தாலும் வாரங்கள் உட்காந்து தேடணும்னு நினைச்சிட்டு இருந்துக்கலாம். இப்படிப்பட்ட ஜனங்களை வச்சு என்ன செய்ய முடியாது, மாறவே முடியாது. நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறான்னு சொல்லி உங்களுடைய அறிவு விசாலமாக்கப்பட வேண்டும். நம்முடைய தேவன் பரிசுத்தர். இன்னொன்று, நம்முடைய தேவன் மகிமை நிறைந்தவர், மாட்சிமை நிறைந்தவர். நம்முடைய தேவனுடைய மகிமை, அதை பற்றி நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். சரி, மகிமைனா என்ன, நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்க பார்ப்போம். மகிமை இப்ப நம்ம எல்லாரும் சொல்றோம், வல்லமைன்னு சொல்றோம், ஏன்னா தேவனுடைய அதிகாரம்னு சொல்றோம், தேவனுடைய வசனங்கள்னு சொல்றோம். மகிமைனா என்ன தெரிஞ்சவங்க சொல்லுங்க. நம்ம பாஸ்டர்மா பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறாங்க, அவங்க சொல்லுங்க. பிரைஸ்லிங் பாஸ்டர், மகிமை அப்படின்னா தெரியல, சொல்லட்டுமா? தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இப்ப உதாரணத்துக்கு இப்போ நம்ம பையன் இருக்காங்க, இவனை வந்து நம்ம சொல்றோம், இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெரிய ஆளுங்க, இவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் பிளட் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த பாபாவை கூப்பிட்டு சொல்றோம், பணத்துல என்ன செய்வாரு இவரு, பெரிய ஆளு, பணம் பயங்கரமா இருக்கு அப்படி சொல்றோம். இப்படி பணத்துல ஆட்கள் பலம், அடுத்து நம்முடைய ஆளை பார்த்தாலே எப்பா இவர் பெரிய ஆளு, எதை வேணாலும் செஞ்சுருவாரு, பேச்சு திறமை இருக்கு இப்படி சொல்றோமா, பெரிய ஆளுன்னு சொல்றோமா. இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் நிறைந்ததுதான் என்னதான், அவர் தேவனுடைய மகிமை. இதுதான் மகிமை என்று சொல்லி ஒரு வேத பண்டிதர் கூறுகிறார். அப்ப நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், எல்லாவற்றிலும் சிறந்தவர். அவர் பராக்கிரமத்தில் சிறந்தவர், வல்லமையில் சிறந்தவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், அவர் செயலில் வல்லமை உள்ள தேவர், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட மகிமையுள்ள தேவனை உங்கள் கண்கள் எப்படி பார்க்கணும், விசாலமா நம்முடைய தேவன் எல்லாமே செய்ய முடியும்னு பார்க்கணும். நம்ம செஞ்சுட்டு என்ன தேவனால முடியுமா, முடியாத இது மாதிரி நீங்க என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. அந்த பிச்சைக்காரனுடைய எண்ணங்கள் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. நம்முடைய தேவனை குறித்த அறிவு உங்களுக்குள்ள எப்படி இருக்கணும், விசாலமாக்கப்பட வேண்டும். என் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி, அப்படி உங்களுடைய வாக்குத்தத்தங்கள் உங்களை நிறைவேற்றக்கூடிய வல்லமையுடைய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த புது வருஷத்துல நல்ல நல்ல வாக்குத்தத்தங்கள்லாம் கிடைச்சிருக்கும்னு, எனக்கு இந்த வசனம் கிடைச்சிச்சு, உனக்கு இந்த வசனம் கிடைச்சி மாறி மாறி என்ன செஞ்சிருக்கோம், சொல்லியிருக்கோம். அந்த வசனங்கள்லாம் நிறைவேறுவதற்கு நாம் என்ன செய்யணும், காத்திருக்கணும், தேவனை நம்பி இருக்கணும், விசுவாசத்தை உறுதிப்படுத்தணும். ஹல்லேலூயா. இப்படியாக அந்த ஆரோனுடைய பிரதான ஆசாரியன் ஆரோனுடைய விமர்சனங்களை மாற்றின தேவன் உங்களை குறித்த விமர்சனங்களை கர்த்தர் இன்று மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். பட்டு போன அந்த தடி போல் துளிர்த்ததென்றால் பட்டு போன உங்கள் வாழ்க்கை துளிர்க்க போகிறது. ஹல்லேலூயா. சீக்கிரத்திலே உங்கள் வாழ்க்கை துளிர்க்க போகிறது.
சொல்லுகிறார், சீக்கிரத்தில் உங்கள் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஹல்லேலூயா. உங்கள் பிரயாசங்கள், உங்கள் வேலைகள், உங்கள் எதிர்பார்ப்புகள், உங்கள் எதிர்கால திட்டங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது நிறைய வசனங்கள் இருக்குது. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி எப்படி இருப்பானா? சுகமா இருப்பான். அப்ப கர்த்தரின் நாமத்தை நம்ம நம்பணும், பிடிச்சுக்கணும், உறுதியா இருக்கணும், நல்லா செபிக்கணும். இதுதான். அடுத்ததாக பிழைப்படுவதை வெறுப்பவன் சுகமாய் பண்ண குழுக்காரங்கள்லாம் வந்து கேட்பாங்க, குழுவுல கையெழுத்து போடுங்க, நான் என்ன வாங்கிக்கிறேன், கடனை வாங்கிக்கிறேன், அதெல்லாம் நெசிக்கூடாது, கையெழுத்து போடக்கூடாது. அதுக்குதான் வந்து நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்குது. 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல பிழைப்படுவதை வெறுப்பவன் எப்படி இருப்பானா? சுகமா இருப்பான். அவன் கையெழுத்து போட்டு அவன் பணம் வாங்கிட்டு போயிடுவான். அடுத்து அவன் என்ன செய்ய மாட்டான்? கெட்ட மாட்டான். யார் மேல வந்து நின்றுடும் எல்லா கடனும்? யார் கையெழுத்து போட்டாங்களோ, என் நம்ம மேல மொத்தமா சொல்லக்கூடாது, யார் கையெழுத்து போட்டாங்களோ அவங்க மேல கொடுத்துரும். என்ன அவங்க கடனையும் அடைக்கணும். இவன் வாங்கி போட்டா இவனுக்கு இறக்கப்பட்டு உதவி செஞ்சாங்க, இவன் கடனை அடைக்கணும். இப்படிப்பட்ட இறக்கங்கள் நமக்கு என்ன செய்யவே தேவையில்லை, என்ன செய்ய வேண்டியதில்லை. நீ ஆண்டவருக்கே பிடிச்சி ஜோபுன்னு உனக்கு கடன் மாறும்னு நீங்க சொல்லணும். கையெழுத்து போடுறதுக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் இப்படி தப்பு பண்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் நம்ம விசுவாசிகள் ஞானமா நடந்து கொள்ளணும். யாருக்குமே இறக்கம் பார்த்து குழுலாம் போய் என்ன செய்யக்கூடாது, எதுக்குமே சைன் பண்ற வேலையை நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. நீங்க உங்கள்கிட்ட சைன் வாங்கிட்டு வேற என்ன தேவை எழுதிக்குமா, அவங்க மேல என்ன செஞ்சுருவாங்க, திருப்பி விட்டுருவாங்க. இந்த காரியங்கள்லாம் நீங்க விடுதலை ஆகணும். அடுத்ததாக லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, என் கட்டளைகளின்படி செய்து அதை கை கொண்டு நியாயங்களின்படி செய்து நடந்தால் தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். எப்படி பாருங்க, என் நியாயங்களை கை கொள்ளுங்க, என் கட்டளைகளை செய்ய அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். தேசத்துல சுகமாய் குடியிருப்பதற்கு அவருக்கு பிரியமான காரியங்களை நாம் எப்போதும் செய்ய வேண்டும். அவருக்கு பிரியமில்லாத காரியம் என்னன்னு கேட்டா, இப்ப எல்லாரும் சொல்லுவீங்க, நல்ல வேகமா என்ன செய்வோம் சொல்லிக்கிட்டே இருப்போம். அவருக்கு பிரியமானது என்னன்னு கேட்டா, அவரை நாம் நம்புவது, ஜெபிப்பது, வேதம் வாசிப்பது, அடுத்த ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பது, இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் மிகவும் ஆவலோடு தேடிக்கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட மனிதனை தேடிக்கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், சுகமா இருக்கும். ஹல்லேலூயா. உபாகமம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, கர்த்தருக்கு பிரியமானவர்கள் சுகமாய் தங்கி இருப்பார்கள். அவருக்கு பிரியமாய் இருக்கிற ஜனங்கள் எப்படி இருப்பாங்க, சுகமா இருப்பாங்க. நீங்க நிறைய சாட்சிகளை கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் சர்ச்சைக்காக இப்படி ஒரு பொருத்தனை பண்ணினேன், என் வாழ்க்கை என்ன செஞ்சிருச்சு, மாறிடுச்சு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்படிப்பட்ட காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நீங்க செய்யணும். சபையில ஒரு தேவை இருந்தால் அதை நீங்க முன்னாடி வந்து செய்வதற்கு ஆயத்தமா இருப்பீங்க. இவ்வளவு ரூபாய் தொகையை நான் எப்படி கொடுப்பேன்னு நீங்க நினைக்கவே வேண்டாம். அதை நீங்க நினைக்கும் போதே ஆண்டவர் செயல்பட ஆரம்பிச்சிருவார். இதெல்லாம் நல்ல அனுபவமான வார்த்தைகள். அடுத்ததாக 12 வருடம் பெரும்பாலுள்ள ஸ்திரியை பார்த்து சொன்னார் ஆண்டவர், உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. அந்த வேதனையோட இருக்கிறது ஆண்டவருக்கு என்ன செய்யல, பிடிக்கல. அந்த 12 வருஷமும் பெரும்பாலோட இருக்கிறது அவருக்கு பிடிக்கல. உன் வேதனை நீங்கி சுகமாயிரு சொன்னார். 38 வருடம் ஒரு மனிதன் எங்க இருந்தார், பெருஸ்தா குளக்கரையே படுத்துக் கொண்டிருந்தான். இயேசு அவராவே தேடி போய் அவனுக்கு என்ன செய்தார். 38 வருஷமா எத்தனை பேர் வந்திருப்பாங்க அந்த இடத்துல, எத்தனை பேர் காணிக்கை செலுத்திருப்பாங்க, எத்தனை பேர் அந்த இடத்துல நடந்து போயிருப்பாங்க. அந்த குளத்துல எத்தனை பேர் தூக்கிட்டு வந்தவங்கள்ட்ட ஒரு ஆட்டை சொல்லி அடுத்த வருஷம் எண்ணெயை நீ தூக்கி போய் உள்ள போட்டுன்னு கூட சொல்லியிருக்கலாம். எதுவுமே நடக்கல. 38 வருடம் அடிமைத்தனம், 38 வருடம் படுக்கை நோய். ஆனால் அந்த மனிதனை தேடி போய் தேவன் சுகம் கொடுத்தார். நீ சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்டார். அப்படி நாம் விரும்ப வேண்டும் என்று தேவன் என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறார். ஆகவே அந்த மனிதனை கர்த்தர் சுகம் கொடுத்து 38 வருடமான நோயை முடித்து அவனுக்கு சுக வாழ்வை அமைத்து கொடுத்தார். அப்படிப்பட்ட தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். எல்லாமே இழந்து போன ரூத்தின் வாழ்க்கை மாறியது என்று சொல்லி பார்த்தோம். எல்லாம் இழந்துருச்சு. கணவர் போய்விட்டார், மாமனார் போய்விட்டார், கணவருக்கு தம்பியா இருந்த குழந்தனும் போய்விட்டார். சுகமான வாழ்க்கை, அவங்க நல்ல வசதியா வாழ்ந்த வாழ்க்கை போய்விட்டது. எல்லாவற்றிலிருந்தும் ஒரு துளிரை தேவன் கொடுத்து அவருடைய வாழ்க்கையை அழகுபடுத்தி பார்த்தார். அவங்க வம்சத்துல தாவீதின் வம்சத்துல இயேசு கிறிஸ்துவை என்ன செய்தாரு வந்தார். இப்படிப்பட்ட ஒரு சுக வாழ்க்கை தேவன் ரூத்துக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்படி போல நீங்களும் சுகமா இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். நாம விரும்பணும், தேவனும் விரும்புகிறார். அப்படிப்பட்ட சுக வாழ்வை உங்களுக்கு கொடுக்க
அதை நிறைவேற்றுவோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்வோம். கர்த்தர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதித்து நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்வார்? மாற்றுவார். நம்முடைய பெயர்கள் மாற்றப்படும், நம்முடைய அடிமைத்தனங்கள் மாற்றப்படும், நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் மாற்றப்படும். நீங்க ஒன்று நினைச்சிருப்பீங்க, ஆனா அதை விட மேன்மையா தேவன் என்ன செய்வார்? கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, அடுத்ததாக ஒரு நீதி என்று பார்க்கிறோம் அந்த வசனத்திலே. அவருடைய நீதி உனக்கு முன்னாலே செல்லும். நீதினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம செய்கிற நல்ல காரியம். ஹல்லேலூயா. தேவனுக்காய் செய்கிற நல்ல காரியங்கள் அது உங்களுக்கு என்ன செய்யுமா? முன்னாலே செல்லும். தேவனுடைய மகிமை உங்களை பின்னாலே காக்கும். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் சுக வாழ்வை கர்த்தர் தந்து உங்களை கனப்படுத்துவார். இந்த புதிய வருடத்திலே உங்களுடைய தலைகளை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி வாழ்த்துகிறோம். May God bless you all. Amen. Thank you.